இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல நபர்களை சந்திக்கிறோம். அப்படி நாம் சந்தித்தவர்களெல்லாம் நம்முடன் தொடர்ந்து நட்பு வட்டத்தில் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான். பார்த்த முதல் சந்திப்பிலே நமக்கு பலரை பிடித்து விடுகிறது. இன்னும் பலரை நமக்கு எளிதாக பிடிப்பதில்லை. உண்மையில் சொல்லப்போனால் நமது குணநலன்களுக்கு யாரெல்லாம் ஒத்துப்போகிறார்களோ, நமக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நமது நண்பர்களாக்கிக் கொள்ள விருப்பப்படுகிறோம். இதை யாராலும் மறுக்க முடியாது என்பதுதான் உண்மை. நட்பு என்பது வெறும் சிரிப்பும் அரட்டையும் மட்டுமல்ல, அது நமக்கான ஒரு வலிமை. நாம் தடுமாறி கீழே விழும்போது நம்மை பிடித்து தூக்கி நிறுத்தும் நம்பிக்கைதான் நட்பு. நமது சொந்த இரத்த உறவுகளுக்கு நிகராக, ஏன் சில சமயங்களில் அதைவிட மேலாகவும் நிற்பதுதான் உண்மையான நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ்வது மட்டுமல்ல, மாறாக நண்பன் தவறு செய்யும் போது இடித்துரைத்து திருத்துவதே உண்மையான நட்பு என்கிறார் திருவள்ளுவர். ஒரு நல்ல நண்பன் நாம் எத்தகைய வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார்ப்பதை விட நம்மை எங்கே கொண்டு செல்கிறான் என்பதுதான் முக்கியம். எனவே நம்மை நல்வழியில் கொண்டு செல்லும் நட்பை நமதாக்க முயல்வோம். அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நாம் வாழ்க்கையில் பலருடன் பழகலாம். ஆனால் நமது துன்ப நேரங்களில் நம்முடன் துணை நிற்கும் ஒரு சிலர்தான் நமது நண்பர்களாக இருக்க முடியும். நமது மனக்கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் இதயம்தான் நட்பு நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. நாம் விரக்தியின் விளிம்புக்கு செல்லும் போது கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்கள் என்பதை நம் மனதில் இருத்துவோம். நமது உண்மையான நண்பர்கள் மட்டும்தான் நம்மை திருத்த பயப்பட மாட்டார்கள். அத்தகைய நட்பு வட்டத்தை அதிகரித்துக் கொள்வோம். உண்மையான நண்பர்கள் நம் வசம் இருக்கும் போது நமக்கு எந்த பெரிய சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும். தோல்வி வந்தால் கூட நம் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோம். நாம் பெற்ற செல்வத்தை விட நாம் பெற்ற நல்ல நண்பர்களின் எண்ணிக்கைதான் நம் வாழ்வின் உண்மையான மதிப்பை வெளிப்படுத்தும். நட்பு ஒருவருக்கொருவர் கொடுப்பதும் பெறுவதும் மட்டுமல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் உடன் இருப்பது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஒரு கிராமத்தில் கோபால் மற்றும் சுரேஷ் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர். இருவரும் சிறு வயது முதலே நெருங்கி பழகியவர்கள். கோபால் ஒரு பெரிய வியாபாரி, சுரேஷ் சாதாரண கூலி வேலை செய்து வந்தான். கோபால் எவ்வளவு பணக்காரனாக மாறினாலும் அவன் தனது பழைய நண்பன் சுரேஷை மறக்கவில்லை. அதேபோல சுரேஷ் கோபாலின் செல்வத்தை கண்டு பொறாமை கொண்டதும் இல்லை. அவர்களின் நட்பு உண்மையான அன்பின் அடிப்படையை கொண்டிருந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கோபாலின் வியாபாரம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. அவன் தனது மொத்த செல்வத்தையும் இழந்து ஏழையாகி நின்றான். அவனது பணக்கார நண்பர்கள் யாரும் அவனுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. ஆதரவு தேடி அலைந்த கோபால் இறுதியில் தயக்கத்துடன் சுரேஷின் குடிசைக்கு சென்றான். கோபாலை கண்ட சுரேஷ் அவனது பரிதாப நிலையை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தான். நண்பா, நான் இப்போது உனக்கு என்ன உதவ முடியும்? என்னிடம் பெரிய செல்வம் ஏதும் இல்லை என்று வருத்தப்பட்டான். உடனே சுரேஷ் தனது பெட்டியில் இருந்த ஒரே ஒரு சிறிய தங்க நாணயத்தை எடுத்து, இதுதான் எனது மொத்த சேமிப்பு. இதை வைத்து நீ மீண்டும் உன் வாழ்க்கையை தொடங்கு. இந்த குடிசை கூட உனக்குத்தான். நாம் இருவரும் சேர்ந்து உழைத்து எல்லாவற்றையும் சரி செய்யலாம். துயரம் என் துயரம் என்று கோபாலை அணைத்து கொண்டான். சுரேஷின் அன்பையும் அந்த சிறிய நாணயத்தின் மதிப்பையும் கண்டு
கோபாலின் கண்கள் கலங்கின. செல்வத்தை விட உயர்ந்தது உண்மையான நட்பு என்பதை அப்போது அவன் உணர்ந்தான். பின்னர் இருவரும் இணைந்து உழைத்து கோபால் மீண்டும் தன் வாழ்வில் உயர்ந்தான். நாமும் நல்ல நண்பர்களை நம் வசமாக்கிக் கொள்வோம். அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நட்பின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம் ஏதமும் நீக்கி
நீ எம்மை ஆண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும், ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் முடங்கிப் போயிற்று, என்னுள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய
அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 16 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 26 மற்றும் 28 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்டிருந்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னதரின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவமன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒருவர் மற்றவர் மீது இரக்கமுடையவர்களாகச் செயல்படவும் இறைவனுக்கு ஏற்புடைய புனித வாழ்வு வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 24. புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி. இத்தாலி நாட்டிலுள்ள சோன்சினோ பகுதியில் வாழ்ந்த பிரான்செஸ்கா செரியோலி, பிரான்செஸ்கா குர்னியானி பெற்றோருக்கு கிபி 1816ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் பிறந்தார் பவுலா எலிசபெத்தா செரியோலி. இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் பெர்காமோ பல்கலைக்கழகத்தில்
5 ஆண்டுகள் கல்வி பயின்றார். கிபி 1835 ஆண்டு 59 வயதான கெயத்தானே புசைக்கி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட செரியோலி 4 குழந்தைகளுக்கு தாயானார். பிறந்த சில காலங்களிலேயே தன் 3 குழந்தைகளையும் தன் 4வது குழந்தையான கார்லேவை 16 வயதிலும் இழந்த இவர் கிபி 1854 ஆண்டு தன் கணவரையும் இழந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எலிசபெத்தா செரியோலி கிபி 1856 ஆண்டு டிசம்பர் 25 நாள் தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார். ஏழை மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவிகள் செய்து அவர்களிடம் அன்போடு இருந்த எலிசபெத்தா கிபி 1857 ஆண்டு சிஸ்டர் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் துறவற சபையினை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்தார். கிபி 1863 ஆண்டு நவம்பர் 4 நாள் ஆண்களுக்கென்று காங்கிரிகேஷன் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்னும் சபையினை தொடங்கிய இவர் கிபி 1865 ஆண்டு டிசம்பர் 24 நாள் தன் 49வது வயதில் விண்ணகமடைந்தார். ஏழை குழந்தைகளும் ஆதரவற்ற குழந்தைகளும் நன்கு பராமரிக்கப்பட வேண்டுமென்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக 2 சபைகளை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்த அருட்சகோதரி பவுலா எலிசபெத்தா செரியோலியினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கடந்த 2004 ஆண்டு மே 16 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித பவுலா எலிசபெத்தா செரியோலி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வளருகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களின் குறைகளை கூட அன்போடு திருத்த முயல்வோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளை எண்ணி பார்ப்போம். இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நொடி வரை எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக நம்பிக்கை வாழ்க்கைக்காக, நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? ஆண்டவரே இயேசுவே, இது வந்து அற்புதமான நம்பிக்கை என்ற மாபெரும் கொடைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நம்பிக்கை வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக, இந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கைப்படுத்த மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். எங்களது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் பிறரோடு எங்களது வாழ்க்கையின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தியை, தைரியத்தை, ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரன்மை விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே
முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவீர். இயற்கை வியப்புற இறைவனை ஈன்ற பின்னரும் கன்னியாய் நின்றீர். வானவன் கபிரியே